இன்னைக்கு ஒருத்தர் வீட போய் ஒருத்தர் மந்தா பண்ணல காட்ட போய் எதுவும் நின்று கிடக்கு பாரு. அவன் சொன்ன காக்கில் முதல்ல களை எடுக்க போட்டு அப்புறம் காசு கொடுத்து எடுக்கலாம்னா அவன் கேட்குறானா நல்ல போக்குல ஆனால் எப்போ கொடுப்பாங்க? ஆனால் அட்டுவலி பண்ணுறோம் எப்படி மழை பெய்யும்? ஆமாங்க. சரி வந்து புத்த சொல்லிட்டு வைக்கிறாங்க. நான் பார்த்து போ கெடுக்கெடு போது நாய் நிற்கி அப்புறம் பிடிச்சி பிடிச்சி ஓட்ட வெளில முட்டி போனால் தோட்டம்லாம் கடை சொல்லுவாங்க. உங்கள் தோட்டத்தை கூடி வந்து ராசிட்டேன் அப்புறம் எங்கள் மானு கட்டி போகும். எந்த நேரம் வேளாண் பண்ணிட்டு போய் வாங்க போ பார்க்கலாமண்ணா எந்த கொண்டு வந்து காட்டுறது போக்காய்க்கு போட்டால் பிடிச்சி கொண்டு போய் காமிக்கிறேன். சரிங்க. அப்புறம் அவனுக்கு வந்து அதுக்கு கமிஷன் இல்லையா வீடியோ போயிட்டே இருந்ததுங்கண்ணா அது யூடியூப் அமெரிக்காக்காரனுங்க காசு கொடுப்பேன் வீடியோ ஆனந்தம் போயிருந்தாங்க. சரிங்க. அப்புறம் போட்டா புத்தி கொண்டு மூடி போக வேண்டியதான் கட்டிவீங்க. அதை கொண்டு வந்து பிள்ளைதான் 5 கிலோமீட்டர் இருக்கிறப்போ இன்னும் அண்டர் துணியில் செல்ல பாடுது பிடிச்சிட்டு நல்லது கட்டுறதுக்கு இப்படி பிடிச்சி நிற்கிறாங்க. ஆனால் பொழுதோட சோத்துக்கு இருக்காது. ஆவி பிடிக்கிற வேலை ஒன்று தொடக்கல. சம்பளம் போயிட்டு வரு. சரி சரிங்க. அது எங்கள் ஐயன் தானுங்க ஒரு 40 பேர். என்ன மீன் இதா ஒரு சந்தைக்குள்ள உங்களை கண்டா எல்லாம் பயந்துக்கிட்டு கிடக்கு. வேளம்பாளையம்னாலே கொஞ்சம் அதிருங்க. ஆமாம் பணமே கொடுக்காட்டியுமே ஆமாங்க வந்து கொடுப்போம் சாமி. ஆமாங்க ஆமாங்க. அதுதான் வேலை பார்த்து பொண்ணு கடை வரக்கு சந்தாமா தெரியும். ஊருக்கு வடக்க அன்னைக்கு கடாக்காட்டு மேடு அதை விட்டுருங்கடா அப்படின்ட்டு நம்ம ஆளுகளுக்கு நல்ல மண் கிடச்சி போச்சுன்னு தெற்கால நின்னாங்க. கடைசியில் பார்த்தா தெற்கால தண்ணி வற்றி போச்சு, வடக்கால பாறை உடைக்கிறக்கு ஆரம்பம் பண்ணிட்டாங்க. சரி போய் சின்ன கவுண்டர் வர சொல்லிட்டு போ. வர சொல்கிறதுங்களா? சரி.
பிடிச்சாத்தானே காய் பிடிக்கும். ஆமாங்க. வந்து அதை இப்படி இட்டு தின்னு வந்துடும். ம். காட்டவே நெகிழ் நின்றுக்கிறாங்க வரல. அதிகமா ஒன்றும் கிடக்க மேல இருக்குது. சார்ஸு ஒன்றும் போயிலையா? காட்டவே நெகிழ் நின்று இருக்கோம். ஆள் வேறு எப்படி சேர்ந்துக்கிறாங்கன்னு இதெல்லாம் இப்படி விட்டா ஒரு வேலையாகாது. காட்டாலும் இப்படி சொன்னால் கேட்குறானவ. நாளைக்கு வேணா காய் எடுத்துக்கல, இன்னைக்கு காய் பொறிக்க சொன்னேன். அங்கே ஒரு ஆள் இங்கே ஒரு ஆள் விட்டுட்டு